பஜு இன்றைக்கான பதிவை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் மாடி தோட்டத்துக்கு இப்போ க்ரோ பேக் வாங்கியிருக்கோம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எதிர்காலத்தில் இருக்கிறது வரப்போது ஆடி மாதம் ஆடி பாட்டத்துக்கு இப்போ ஒரு சில பிளான்ட் வந்து ரீபார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்காகவும் இந்த க்ரோ பேக் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். ஓஎஃப் பண்ணுற ஷாப்பில் தான் நம்ம ரெகுலராக போடுவோம். ஓஎஃப் ஷாப் வந்து சென்னையில் இருக்குது, அவங்ககிட்ட தான் போடுவோம். ஏன்னா ஆன்லைனில் போகிறத விட நம்ம ஆஃப்லைனில் வாங்குறது ரொம்ப பெட்ரு. ஏன்னு கேட்டால் ஆன்லைனில் அந்தளவு குவாலிட்டியாக இருக்குமான்னு தெரியாது. க்ரோ பேக் வர போல் நல்ல ஒரு குவான்டிட்டி கரெக்டாக வருதான்னு தெரியாது. ரீப்ளேஸ்மெண்ட் போட்டாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் ஆன்லைனில் தொடக்க காலத்தில் நமக்கு கார்டன் ஆரம்பிக்கிற தொடக்க காலத்தில் நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தான் இந்த மாதிரி பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பேக் அவுட்டாக தான் அமைஞ்சது. ஆக்சுவலி நான் வாங்குறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 220 GSM தான் வாங்குவேன். 220லேருந்து 300 GSM வரைக்கும் இருக்குது, அதுக்கு மேலேயும் இருக்குது. மேக்ஸிமம் நமக்கு 220 பெட்டராக இருக்கும். 220 GSM நமக்கு வந்து கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே வருது. அவங்க சொல்கிறது என்னென்னா, மேக்ஸிமம் க்ரோ பேக்லாம் வாங்கினா ஒரு 3 வருஷம் வரும், 2 வருஷம் வரும், வெயிலில் கறந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம க்ரோ பேக் ஃபுல்லாகவே 5 வருஷமாக வெயிலில் தான் இருக்குது. நான் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம பார்சலில் கிட்ட ஒரு 11 ஐட்டம் ஆர்டர் போடுவோம். அது என்னென்னுட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம நைஃப் கட்டிங் போடவில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே நம்ம போட்டிருக்கிறது க்ரோ பேக், அதாவது பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். அதுவும் அதில் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நைஃப் போடுறப்ப கொஞ்சம் லைட்டாக இன்ச்சு பை இன்ச்சாக பாருங்கள். நைஸாக போட்டதுக்கு நல்லா உள்ளே ஹெவியாக இறங்கியிருக்குது. இதுதான் அந்த கடையோட அட்ரஸ்ஸு பாருங்கள். இதில் என்னென்ன ஐட்டம் நம்ம போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, 15க்கு 15 220 GSMல 5 யூனிட்டும், 18க்கு 18 24, அதில் ஒரு யூனிட்டும், 18க்கு 18 அதில் 2, அதுக்கப்புறம் 24க்கு 24 2 யூனிட்டு, அதாவது 15க்கு 18 அதுவும் 220 GSM தான். எல்லாமே பார்த்திங்கன்னா 220 GSM தான் நம்ம ஆர்டர் போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம உள்ள பேக்கிங்கை பிரிக்கலாம். பேக்கிங்கும் நல்லா தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் கிட்ட குவாலிட்டி வைஸாக நல்லா தான் இருக்கும். இது 15க்கு 15 இதில் ஒரு 5 போட்டிருந்தோம். 1 2 3 4 5 15க்கு 15 5 உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு. நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு.
அடுத்தது 18க்கு 18. இது அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதோட இதை கம்பேர் பண்ணோம்ல, ஹைட்டு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். இது 15க்கு 15, இது 18க்கு 18. இதுவும் அதே தான். இது 15க்கு 18. இது ரெண்டுக்கும் நடு. இப்போ மஞ்சள் பயிர் வைக்க போகிறீங்க, மஞ்சள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதுவும் அதே தான், இதுவும் அதே தான். இப்போ இது 24க்கு 24. இது 24க்கு 24. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மரப்பயிர் வைக்கிறதுக்கு. அதாவது இப்போ நம்ம பழத்தோட்டம் வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம மேக்ஸிமம் மாடி ஃபுல்லாகவே நமக்கு பாதி பழத்தோட்டம் வச்சுருக்கோம். சார் அப்படி தாண்டி வந்து கற்றுட்டு போவார். நம்ம கார்டனுடைய செக்யூரிட்டி எவ்வளோ தான் வந்துட்டார் பாருங்க. நம்ம கார்டனுடைய செக்யூரிட்டி எவ்வளோ தான், இங்கே இருக்கிற ஃபுல் பாதுகாப்பு அவ்வளோ தான். இது பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். இது இப்போ பலாமரம் வைக்க போகிறோம். அந்த பலாமரம் வைக்கிறதுக்காக வாங்கணும். 24க்கு 24 2 வாங்கியிருக்கோம். இதில் சப்போட்டா மரத்துக்கு ஒன்றும் பலாமரம் ஒன்றும் வைக்க போகிறோம். அதுக்காக அதை வாங்கியிருக்கிறோம். இப்போ இது எல்லாமே ரவுண்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டு. இது 18க்கு 18 செக்குடு டைப்பில் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது செக்குடு டைப். இப்போ இந்த மாதிரி மாடல்லையும் உங்களுக்கு க்ரோ பேக் இருக்குது. ரவுண்ட் டைப் தான் நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி செக்குடு டைப்பும் வந்துருக்காது, ஸ்கொயர் டைப்புக்கு. இப்போ இது நம்ம இது எதுக்காக வாங்கினோம்னா வாழை மரம் வந்து ரீபார்ட் பண்ணுறதாக வாங்கியிருக்கோம். மேலும் தகவல்களுக்கு நம்ம எம்எஸ் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நான் உங்களுக்கு அந்த க்ரோ பேக்கோட வீடியோ போடுறேன், உங்களுக்கு நீங்கள் பாருங்கள்.